ரொம்ப டேஸ்ட்டான, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி செய்யலாமா? இதுக்கு நான் ஒரு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இதுல சைட்ல தெரியுது பார்த்தீங்களா? இத நீட்டு முள்ளு மாதிரி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு, சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்சுக்கலாம். பீர்க்கங்காய் எலசா தான் இருக்கு. அதனால உள்ள விதையெல்லாம் எதுவும் இருக்காது. ஒரு வேளை உங்களுக்கு திக்கா இருக்கிற மாரி இருந்தா, உள்ள விதை மட்டும் நீக்கிடுங்க. நீக்கிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும், காரத்துக்கு ஏத்த காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5, 6 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்க்கிறேன். சீரகம் பொரிஞ்சதும் நான் கட் பண்ணி வச்சிருக்க பீர்க்கங்காய இதுல சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டு அப்படியே வேகட்டும். இது கூடவே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது சீக்கிரமாவே காய் வெந்துரும். இது கூடவே சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பீர்க்கங்காய் நல்லா வெந்திருக்கணும். இப்ப இது ஆறட்டும். ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சுக்கலாம். இப்ப நம்ம வதக்கி வச்சிருந்த பீர்க்கங்காய் நல்லா ஆறிடுச்சு. இத மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சுக்கலாம். இதுக்கு தாளிப்புலாம் எதுவும் தேவையே இல்ல. அப்படியே சாப்பிடலாம். இந்த சட்னி அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து அரைச்சுக்கலாம். அவ்வளதாங்க. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சட்னி ரெடி. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சட்னிய அடிக்கடி செய்து சாப்பிடுங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.